அதனால வாங்க இன்னைக்கு கடை இடத்துக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போங்க. நீங்க என்னென்னமோ கேட்பீங்களே பாத்தீங்களா, நீங்களும் தப்பா தானே புரிஞ்சிருக்கீங்களா? சுத்தமா எனக்கு முன்னால பழக்கம் இல்லை. யாரையுமே பர்சனலா குற்றச்சாட்டு வைக்கிறதோ அல்லது வன்மமா பேசுறதோ எனக்கு இயற்கையாவே அது இல்லாதனால அது சொல்றதுக்கு கொஞ்சம். அதனால வாங்க இன்னைக்கு கடை இடத்துக்கு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போங்க. நீங்க என்னென்னமோ கேட்பீங்களே. இன்னைக்கு கோர்ட்டு அறிவுறுத்தல் அது வழக்கு பதிவு செய்யலாம். அது நான் இன்னும் ஸ்டடி பண்ணலண்ணா. அசம்பிளிங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு முடியிருக்கு. முடிஞ்சிட்டு கொஞ்சம் அவசரமாக வந்தேன். இப்போ தான் போய் பார்க்கணும். இன்னும் ஏதாவது இருந்தால் சொல்லி கேட்டால் நீதிமன்றம் கொடுத்துருக்கிற அறிவுறுத்தல் அது தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை? இல்லை நீதிமன்றம் இன்னைக்கு பார்த்தேன். ஹெட்லைன் மட்டும்தான் பார்த்தேன். இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தால் காவல்துறையில் வழக்கு பதிவு பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் டீட்டெயில்டாக இன்னும் நான் படிக்கல. அதுக்குள்ளே அசம்பிளி முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கும் லேட் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்துட்டு நாளைக்கு அதை சொல்கிறேன். வெளிநாட்டு மதுபானங்கள் ஆல்ரெடி எலைட் ஷாப்ல எல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் வந்து திருப்பி கொண்டுறதா ஒரு இது வந்து செய்திகள் வெளிவருது. பட்வைசர் ஒரு செய்தியாளர் நேற்று அங்கே கேட்டார். அந்த பேர் சொல்லி கேட்டார். ஆக்சுவலாக என்னன்னா இந்த துறையில் யாருமே மோனோபோலியாக இருக்கக்கூடாது. இது வந்து கன்சூமர் என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து சர்வ் பண்ண வேண்டியது ஒரு கடமை அப்படிங்கிற முறையில் நிச்சயம் இதெல்லாமே பரிசீலிக்கப்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து. என்ன கேட்டீங்க? போஸ்டர்ஸ் புதுசாக கேட்டேன். வீட்டில் டெலிவரி இது வந்து ஹோம் டெலிவரி இது அப்படிங்கிறது இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு 1/4 மணி நேரம் அதை பற்றி தான் சொன்னேன். மறுபடியும் ஆக்சுவலாக அது வந்தது என்னென்னா கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக மட்டும்தான். நீ வந்து பணம் இல்லாமல் கடைகளில் போய் பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாதுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீ சட்டமன்றத்தில் கூட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், இதுக்கு முன்னாடியே கேஷ்லெஸ்ஸாக அந்த ஏடிஎம் மிஷினில் ஸ்வைப் பண்ணுறது ஜிபே ஸ்கேன்லாம் இருக்குதுன்னு சொன்னார். அதெல்லாம் இருந்தும் தான் இந்த 10 ரூபா 20 ரூபா பிரச்சனை இவ்வளோ காலமாக இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா வெப்சைட் மூலமாக அதை கொண்டு வந்துருக்கு. நடைமுறைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு அது நேற்று சர்வர் பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்றது நேற்று நாங்கள் லான்ச் பண்ணல, ஜஸ்ட் ட்ரையலுக்காக கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து அதை வந்து நாங்களே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து அது ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. எனக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு 700 பேருக்கு மேலே அதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். ஆனால் சில இடங்கள்ல வந்து அதுலேயும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. இவங்க போய் கேட்கும்போது அந்த லிக்கர் இல்லை அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி மதுக்கடைகளை குறைச்சிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வசதிகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இது வசதி. இதில் என்ன வசதி? இல்லை ஆன்லைனில் இது நீங்க நிக்காம வாங்குறது அப்படின்றது வசதி தான். பாத்தீங்களா, நீங்களும் தப்பா தானே புரிஞ்சிருக்கீங்க. அது கூட்டத்துல போய் லைன்ல நிக்காம வீட்லயே வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு அது 10 ரூபா குறைஞ்சிருது. ஆனா அவங்க போய் பணம் இது சரக்கு வாங்குறதுக்கு ஒரு வசதியான வாய்ப்பு ஏற்பட்டு எந்த வசதியும் இல்லைன்னா நீங்க நேரா போய் ஜிபே பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. நீங்க போயிருந்தீங்கன்னா இல்லை யாருக்காவது போயிருந்தாங்கன்னா அந்த ஜிபே பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ள. அந்த டைம் அந்த கடைக்கிட்ட போய் இவங்க இதுல பண்ணி அதை காட்டி வாங்கிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு பில்லுக்கும் ஒரு பில் வேணும்னு கேட்குறாங்களே, அந்த பில்லுக்கான இதுவும் ஆச்சு, கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஆச்சு. மற்றபடி நான் வீட்டில் புக் பண்ணவுடனே நான் போகும்போது எனக்கு எடுத்து முன்னாடி வச்சுட்டு அப்படிலாம் இல்லை. நீங்கள் கியூஆர் கோடை காட்டினீங்கன்னா தான் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வசதி இல்லை. அதாவது தேவைப்படக்கூடிய மதுவை ஆன்லைன்ல தேடி பார்த்து அதுல என்ன ஒரு பிரச்சனைனா அது வசதி இல்லை. இல்ல அது இல்லாம தேவையான சரக்கு தேடி பார்த்து அதை ஆர்டர் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி வசதி தான் இல்ல. அது ஏன் கொண்டு வந்தோம்னா சில கடைகள்ல போகும்போது சில பிராண்டோட லிக்கர் பண்ண கேட்டார் பாருங்க, எனக்கான இந்த இதெல்லாம் எப்போ கொண்டு வருவீங்க, அந்த மாதிரி அந்த கடைகள்ல அந்த ஸ்டாக் இருந்தா கூட இல்லைன்னு சொல்லி அவங்களா இருக்கிறத எடுத்து சேல் பண்ண முயற்சி பண்றாங்க. அதை அந்த கடைகளுக்கு போயிட்டு வந்த நிறைய பேருக்கு தெரியும். அந்த புகார்கள் அடிப்படையில் தான் இது கொண்டு வந்தோம். ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சியா என்னென்ன லிக்கர் எந்தெந்த கடையில இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு நீங்க இந்த துறைன்னு இல்லை, எந்த துறையில
ஒரு கன்சியூமரா நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன பொருள் வாங்கணும், என்னென்ன பிராண்ட் அங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அந்த பொருளை விற்பனை பண்ண வேண்டியவங்களோட ஒரு இடம். அதுபடி தான் எங்கெங்க கடையில என்னென்ன இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி இதுல உண்மையால வசதி இல்லை. நேரா போய் என்னென்ன இருக்குன்னு கேட்டா சொல்ல போறாங்க. இது இங்க இருந்தே அவங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தா முடிஞ்சவங்க. கேரள மாநிலத்துல இதே மாதிரி நடைமுறை பல ஆண்டுகளா இருக்குதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடைகள்ல வந்து என்னென்ன பிராண்ட் இருக்கு, அதோட விலைப்பட்டியல் என்ன அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு இப்பெல்லாம் வந்துட்டு தள்ளுமுள் இல்லாம வந்துட்டு கியூல போயிட்டு தள்ளுமுள் இல்லாம கியூல போய் நின்று டோக்கன் வாங்கிட்டு அந்த டோக்கன் போய் வந்து கொடுத்தோம்னா இமீடியட்டா அவங்க என்ன பிராண்ட் செலக்ட் பண்ணி அந்த மாதிரியான ஏதாவது புது இது சிம்பிள் என்னன்னா இதை வந்து இதுக்கான முயற்சிகள் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கான முயற்சிகள் இந்த கடந்த காலங்களில் எடுத்ததே கிடையாது. கடந்த காலங்களில் என்னென்ன இந்த துறையில் என்னன்னா குற்றமா எனக்கு உண்மையில பழக்கல, யாரையுமே பர்சனலா குற்றச்சாட்டு வைக்கிறதோ அல்லது வன்மமா பேசுறதோ எனக்கு இயற்கையாவே அது இல்லாதனால அது சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. கடந்த காலங்கள்ல இதுக்கான முயற்சிகள் யாரும் எடுக்கல. இப்போ நான் வந்திருக்கோம், இந்த ஒரு 2.5 மாசத்துல பாத்தீங்கன்னாலே இந்த டாஸ்மாக் துறை பத்தி தான் இந்த ஒரு ஒரு 60-70 நாள் ஒரு 30 நாள் நியூஸாவது வந்திருக்கும். ஸோ அவ்வளோ விஷயங்களை ரீஃபார்ம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் மாத்தினா தான் அந்த அந்த முறை அந்த நடைமுறைக்கு வரும். மக்களுக்கும் தோணணும் இது வந்து ஐயோ இது கிடைக்கிற உலகத்திலேயே அதிசயமான பொருள் இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். நீங்க சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி கேரளால மக்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு. இங்க அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, பண்ண சொன்ன மாதிரி வசதி ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா அல்லது ஊக்குவிக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம். ஆனா அது எங்க அரசுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணி கூட என்ன கிடையாது. எனக்கும்